நடக்குதுன்னே தெரியல சார். எங்களை வந்து காலி பண்ணணும். நாங்க எல்லாருமே எஸ்சி, எங்களை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்ப கரண்ட் டிவி குத்தார்ல, அப்ப தெரியலையா? ரோடு போட்டாங்க கவர்மெண்ட், அப்ப தெரியலையா? நாங்க ஒரு 100 வருட காலமா நாங்க இந்த தலைமுறைமா நாங்க வசித்து வந்திருக்கோம். ஆனா எங்களை மட்டும் ஏன் இவ்வளவு சர்வ அதிகாரிங்க எங்க வந்து வீடை காலி பண்ண சொல்றாங்க, எங்களை ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு தெரியல. வீட்டு வரியும் கட்டுறோம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே எங்களுக்கு இருக்கு. கரண்ட் பில்லும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுவும் இல்லாத நாங்க பர்பைக் மாதிரி வைக்கிறதுல அத்தாசோட தான் நாங்க இருக்கிறோம். ஊர் வந்து இது எங்களோட ஊர், இது புரியுதுங்களா? இந்த கோவில் இருக்குது எங்களுக்கு. நான் வந்து 3வது தலைமுறை நான் இப்ப பேசுறது. எங்க வீடெல்லாம் எம்ஜிஆர் கட்டி கொடுத்த வீடு தான் இதெல்லாம். அந்த வீடெல்லாம் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு தொழில் தான். நான் ஒரு 5 மாடு வச்சு வியாபாரம் பண்றேன். இந்த மாட்டை நான் எங்க கட்டின்னு போறது? எம்ஜிஆர் கட்டி கொடுத்த ஊர் தான், வேற யாரும் கட்டி கொடுக்கல. அப்புறம் எப்படி போகும்போது எம்ஜிஆர் கட்டி கொடுத்துட்டு போனாரா? ஆனா என்ன போலீஸ் நிக்க வச்சு கோயங்கெல்லாம் பயம் காட்டிட்டு வந்து வச்சுட்டா எதுக்கு? நேற்று அந்த கவர்மெண்ட் வீடுன்றாங்க. நாங்க போவோம் மாட்டோம் சாமி, இல்லன்னா எல்லாரையும் சாவிச்சிருந்தோம். நாங்க போக மாட்டோம். பூர்வீகமா இருந்தோம். 20 வருஷமா தட்டிக்கினே இருந்தா எப்படி? அதுக்கு எதனா ஒரு ரீசன் ஆகணும்ல. முதல்ல 6ன்னு சொன்னாங்க புறம்போக்கு இடம். யாருக்கு எங்களை வித்திக்க? முதல்ல எங்களுக்கு அதை முதல்ல கணக்கு சொல்லுங்க. நாங்க போக மாட்டோம். இதுக்கு நாங்க வெள்ளக்கார ஆட்சியிலே நாங்க இருந்துட்டு இருக்கலாம். நாங்க எல்லாருமே பிள்ளைங்க படிக்கிறதும் இங்கதான். இந்த இடத்த விட்டு எங்களால போக முடியாது. சொந்த ஊர் திருவேற்காடு தான். வேற ஊருன்னா உங்களுக்கு தெரியும்? வேற ஊர் எதுவுமே இல்லை.